உங்க கஸ்டமருக்கு உங்களுடைய சேல்ஸ் இன்வாய்ஸ வந்து நீங்களே டிசைன் பண்ணி லெட்டர் ஹெட் ஃபார்மட்ல குடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி குடுக்குற அந்த சேல்ஸ் இன்வாய்ஸ கொஞ்சம் வித்தியாசமா குடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த வீடியோல எப்படி நம்மளுடைய சேல்ஸ் இன்வாய்ஸ வந்து கஸ்டமருக்கு நம்மளுடைய லெட்டர் ஹெட் ஃபார்மட்ல டிசைன் பண்ணி சூப்பரா குடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க, கேட்வே ஆஃப் டேலில இருந்துட்டு டே புக் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போய்க்கிறேன். டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ் இங்க டே புக் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள வந்துட்டேன். ஒரு இன்வாய்ஸ் ஒன்று ஓப்பன் பண்றேன். இப்போ இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு உங்களுக்கு இங்க ப்ரிவியூ கொடுக்குறேன். இப்போ இது என்ன ஆகுது, நார்மல் டேலி ஃபார்மேட்ல இருக்குங்க. இப்போ நம்ம டேலி பிரைம் 7.1ல வந்திருக்கிற புது ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது நம்ம இன்வைஸ் சேல்ஸ் இன்வைஸை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அதுக்கு அந்த உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்ல நம்மளுடைய இன்வைஸை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி லெட்டர் ஹெட் ஃபார்மேட்டில் நான் டிசைன் பண்ண போகிறேங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே சேஞ்ச் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாற்றிக்கலாங்க. ஸோ எந்த டெம்ப்ளேட் நம்மளுக்கு வேணுமோ அந்த டெம்ப்ளேட்டை நம்ம மாற்றிக்கலாங்க. இங்கே அந்த டெம்ப்ளேட் லிஸ்ட் இருக்குங்க. F2 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே டெம்ப்ளேட் லிஸ்ட் இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ப்ரீடிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் டெம்ப்ளேட் 1 அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஹெட்டர் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த ஹெட்டர் இமேஜ் அப்படிங்கிற இந்த இடத்துல நான் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு எஸ் கொடுத்துக்கிறேங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய லெட்டர் பேட் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? நம்மளுடைய கம்பெனி லெட்டர் பேட் இருக்கும் இல்லைங்களா? அதோட ஹெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபைலாக நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக அதை வந்து அட்டாச் பண்ணி அந்த ஹெட்டர் ஃபைலை வந்து இங்கே இன்வைஸ் கூட நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹெட்டர் ஃபைலை வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல செலக்ட் ஃப்ரம் டிரைவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன டெஸ்க்டாப்பில் வச்சிருக்கிறேன். இங்கே வந்து 2 ஃபோல்டர் போட்டு வச்சிருக்கேன், ஜேபிஜி ஃபைலாக வச்சிருக்கிறேங்க. ஸோ ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் ஃபைல் ரெண்டுமே வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய ஹெட்டர் ஃபைலை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் வந்து பிலோ இன்வெஸ்ட் டைட்டில், எபோவ் இன்வெஸ்ட் டைட்டில் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, பிலோ இன்வெஸ்ட் டைட்டில் கீழே, அப்போ டாக்ஸ் இன்வெஸ்ட் டைட்டில் என்னங்க, டாக்ஸ் இன்வெஸ்ட் அப்படின்னு வரும் இல்லைங்களா? அந்த டாக்ஸ் இன்வெஸ்ட் டைட்டில் கீழே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெட்டர் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்துக்கிறேன். இங்க வந்து ஃபிட் இமேஜ் டு பேஜ் வித் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இந்த இடத்துல நம்ம எஸ் கொடுத்துக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா பேஜுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் ஆகணும். அதனால நான் எஸ் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல அப்ளை இமேஜ் டூ அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் வரணுமா இல்ல எல்லா பேஜ்லயும் வரணுமான்னு கேக்குது. இந்த இடத்துல நான் ஆல் பேஜ் கொடுத்துக்கிறேங்க. இல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்னா நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ் கொடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியுங்க, உங்களுக்கு இந்த இடத்துல இமேஜ் வந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னா ஃபிட் ஆயிருச்சுங்க நம்மளுடைய இமேஜ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டர் இமேஜ் ஃபிட் ஆயிருச்சு. ஸோ அடுத்தது வந்து ஃபுட்டர் இமேஜ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபிட் பண்ண போறோம். ஸோ அதுவும் வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த ஹெட்டர் இமேஜ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்றோம், ஏரோ மார்க்கை கிளிக் பண்றோம். இந்த இடத்துல ஃபுட்டர் இமேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேக்குது, ஃபுட்டர் இமேஜ்ல யூஸ் இமேஜ் இன் ஃபுட்டர்னு சொல்லி கேக்குதுங்க. ஸோ இதுல எஸ் கொடுக்குறேன், என்டர் கொடுத்துட்டேன். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் ஃப்ரம் டிரைவ் போயிட்டு நான் எந்த இடத்துல நம்ம வந்து அந்த இமேஜை வச்சிருக்கிறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல ஃபுட்டரை செலக்ட் பண்ணிட்டு சேம் இந்த ஆப்ஷன் எஸ் கொடுத்துக்கிறோம், ஆல் பேஜ் கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னும் நம்மளுடைய ஃபீல்டுக்கு நமக்கு தகுந்த மாதிரியான இன்வெஸ்ட் எப்படி வேணா நம்ம டிசைன் பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சின்ன கஸ்டமைசேஷன் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஃபாண்ட் அண்ட் கலர் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம வேணுங்கிற மாதிரி கலரை சேஞ்ச் பண்ணிக்க போறோம். ஸோ ஃபாண்ட்ல நான் எந்த சேஞ்சஸும் பண்ண போறது கிடையாது, நோ சேஞ்சஸ் கொடுத்துட்டேன். தீம் கலர் இருக்கு இல்லைங்களா? இந்த தீம் கலரை வேணா நம்ம எப்படி வேணா மாத்திக்கலாங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, தீம் கலரை நான் வந்து மாத்த போறேன். ஸோ நான் இந்த கலரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. தீம் கலர் இதை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கஸ்டம் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல கஸ்டம் கலர் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கிறேங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கலரை வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 28 கொடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த இடத்துல கிரீன் அப்படின்னு இருக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு 50 கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ளூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தகுந்த மாதிரி ப்ளூ கொடுத்துட்டு கண்ட்ரோல். இப்போ இந்த இடத்துல என்னன்னா கஸ்டம் கலர் நமக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு பாருங்க. நம்ம கொடுத்த கலர் வந்து உங்களுக்கு இங்க நம்ம கொடுக்குற வந்து ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி மாறுது. நான் கண்ட்ரோலை கொடுத்து நான் என்ன பண்றேன், சேவ் பண்றேன். இப்போ இந்த இடத்துல திருப்பியும் நான் வந்து என்ன பண்றேன், கண்ட்ரோலை கொடுத்து சேவ் பண்றேன். இந்த இடத்துல கண்ட்ரோலை கொடுத்து சேவ் பண்ணிட்டு அக்செப்ட் பண்றேங்க. இந்த டெம்ப்ளேட் அக்செப்ட் பண்ணிட்டு ப்ரிவியூ கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கலர் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்குதுங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல இன்னொரு கவனிச்சீங்கன்னா தெரியுங்க, இந்த இடத்துல வந்து விவி இன்ஃபோடெக்னு வந்துருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த விவி இன்ஃபோடெக்ங்கிறது வேண்டாம். அப்போ நான் எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து
இந்த ஆப்ஷன் வரக்கூடாது, விவி இன்ஃபோடெக் நேம் வரக்கூடாது, நான் இந்த இடத்துலயே வந்து நான் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பேன், ஜிஎஸ் நம்பர் இல்லாமல் இங்கேயே வந்துடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னா கான்ஃபிகரேஷன்ஸ்ல போயிட்டு நீங்க இந்த இடத்துல ஷோ கம்பெனி லோகோ இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா நோ கொடுத்துக்கோங்க, லோகோ வேண்டியது நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி கம்பெனி நேம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, கம்பெனி நேம் அட்ரஸ் அந்த டீட்டெயில் எதுவுமே வேண்டியது இல்லைங்க. ஸோ உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் வேணும்னா நீங்க பேங்க் டீட்டெயில் எஸ் கொடுத்து நீங்க வந்து பேங்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ பேங்க் இப்போ இருக்குன்னா பேங்க்கை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பேங்க் டீட்டெயில் வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல கம்பெனி லோகோ வேண்டாம், கம்பெனி நேம் வேண்டாம், ஏன்னா ரெண்டுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் நம்மளுடைய லெட்டர் ஹெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால நோ பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் ப்ரிவியூ கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மாத்தின எல்லா வந்து விஷயங்களும் மாறிடுச்சுங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு இந்த கலர் பிடிக்கல, நான் வேற கலர் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் திருப்பி நீங்க வந்து இந்த இடத்துல சேஞ்ச் டெம்ப்ளேட் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், திருப்பியும் ஃபாண்டு கலரை மாத்திக்கலாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல கலர் கஸ்டம் கலர் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து ரெட் வந்து எவ்வளோ கொடுக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க வந்து ரெட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரெட் வந்து திருப்பி எனக்கு வந்து கம்மியாக வரணும், ஸோ அப்படின்னா இந்த இடத்துல 15. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36 கொடுக்குறீங்கன்னா 36. ப்ளூ கலர் அதிகமாக வரணுமா இல்லை ப்ளூ கலர் கம்மியாக வரணும், எனக்கு ப்ளூ கம்மியாக வரணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 14, 17 இந்த மாதிரி நீங்க எத்தனை கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கஸ்டம் கலர் இல்லாம நீங்க இங்க நோ சேஞ்சஸ் கொடுத்துட்டு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன கலரோ ஸோ அதை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டு கண்ட்ரோலை கொடுத்துட்டு சேவ் பண்ணீங்க அப்படின்னா கண்ட்ரோலை கொடுத்து சேவ் பண்ணுங்க, திருப்பி கண்ட்ரோலை கொடுத்து சேவ் பண்ணுங்க. ப்ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் எக்ஸாக்டா வந்துருங்க. அந்த கஸ்டம் கலர் அப்படிங்கிறதுங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த நம்பர் கொடுத்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங்ல எல்லாம் நம்ம கொடுத்து அந்த கலர் மாத்துறாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரையே நீங்க இந்த இடத்துல கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டா இருக்குங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்வாய்ஸ் காப்பியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல திருப்பி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த டீடைல்ஸ் எல்லாம் வேண்டாம்னா ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் போயிட்டு ஸோ இந்த கம்பெனி லோகோலாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த லோகோலாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நோ கொடுத்துக்கலாங்க. கம்பெனி லோகோ நோ கொடுத்துட்டு ஸோ கம்பெனி இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டர் எல்லாம் வந்து எஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா, ஸோ கம்பெனி ஹெட்டரு ஃபுட்டரு எல்லாமே எஸ் ஆயிருக்குதுங்க. கம்பெனி நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி நம்பரும் வேண்டாம், எனக்கு ஜிஎஸ்டி நம்பர் கம்பெனி லோகோலேயே வந்திருக்கும், முன்னாடி கொடுத்துருக்குற இந்த ஹெட்டர் ஃபைல்லே வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டிசேபிள் பண்ணிக்கலாங்க. ஸோ எல்லாமே நோ கொடுத்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ இப்போ ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பக்கவான ஒரு இன்வைஸ் வந்துருச்சு பாருங்க. இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஸோ உங்களுக்கு இந்த டாக்ஸ் இன்வைஸ், ஸோ அதுக்கு வந்து ஹெட்டர் எல்லாமே வந்துருச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்குங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க எப்படி வேணா நீங்க வந்து இந்த கலர்ஸை வந்து பாத்தீங்கன்னா மாத்தி ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா உங்க கஸ்டமருக்கு நீங்க கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேலியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வீடியோவை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்க, டேலி இன்னும் ஆழமா கத்துக்கோங்க. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.